அவன் ஒரே கார்ல ஃப்ரண்ட்ல ஒண்ணு பின்னாடி ரெண்டுன்னு 3 பொண்ணுங்களை அள்ளிட்டு போறான். 3 பொண்ணுங்களா? ஆமாடா. ஆமாப்பா, முன்னாடி அப்பர்ணா, பின்னாடி கண்மணியும் தேன்மொழியும். அட பாவி, மார்க்கெட்டுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் கூட்டு போறான்? டேய் முட்டா பையல, நீ அவன்கிட்ட தானே கேட்கணும். சேப் நீங்க சும்மா இருங்க, இதெல்லாம் வேலைக்காக ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண போற? என் அடிமடியிலே கைய வச்சுட்டான். இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாது. அவனை எங்கேயாச்சும் ஆளை வச்சு அடிச்சு அவன் கையக்களை உடைக்கணும். எதுக்கு வீடியோ எடுக்கிற? கட் பண்ணு. கண்டினியூ பண்ணுங்க அன்பு. குவாலிட்டியான சமையலுக்கு அடிப்படையே குவாலிட்டியான பொருட்கள் தான். நீங்க எப்படியெல்லாம் இன்னைக்கு தரமான வெஜிடபிள்ஸை பார்த்து எடுக்கிறீங்கன்னு நான் ஒரு வீடியோ எடுத்து போட போறேன். நம்ம வியூவர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வேணாமே, இதெல்லாம் எதுக்கு? வீடியோ எல்லாம் வேணாம், எடுக்காத. சரி, இப்ப வேண்டாம். ஆனா நீங்க பொருள் எடுக்கிறப்ப நான் எடுக்கிறேன், ஓகேவா? தென்மொழி, லிஸ்ட்ல எல்லாமே எழுதியாச்சுல்ல? அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாங்க சார், வாங்க மேடம். தரமான பொருள் தான், எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு 8 கிலோ போடுங்கக்கா. இப்போ வெள்ளரி வெங்காயம் தானே வாங்குவோம், இது என்ன புதுசா? ஏன், அதனால உனக்கு என்ன? எனக்கு இதுதான் வேணும். 8 கிலோ வாங்கணுங்கிறீங்க. அதோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்களா? விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு இதை எடுத்துக்கங்க, நல்ல பெருசா குவாலிட்டியா இருக்கு. குவாலிட்டி பத்தில நீ பேசாத, அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு சாம்பார் வைக்கணும்னா நீ தனியா வாங்கிக்க. என்ன வேணும்னே பண்றீங்களா? அதெல்லாம் நான் இது எதுக்காக வாங்குறேன்னு உனக்கு தெரியுமா? நான் பண்ண போறது மெக்சிகன் டைப் ரெசிபி. அதுக்கு காரம் கம்மியா இருக்கிற வெள்ளை வெங்காயம் தான் வேணும். லைட்டா இனிக்கும், சீக்கிரமா வேகும். எனக்கு அதுதான் வேணும். இதை பத்திலாம் ஒன்னும் தெரியாம எப்ப பார்த்தாலும் விலை ஜாஸ்தி அது ஜாஸ்தின்னு கஞ்சத்தனமா காசுக்கு அழுதுகிட்டு இருக்கேன். யாரு? நான் கஞ்சித்தனம் பண்றேனா? பின்ன இதுக்கு பேர் என்ன? தாராள குணம். என்னமோ உன் காசுல வாங்குற மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு. அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவீங்களா? எனக்கு தேவையானது நான் வாங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டைக்கு வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இப்படியா சண்டை போடுவீங்க? புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கணும், இல்ல பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேட்கணும். 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை பாவக்கா மாதிரி கசக்காம சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இனிப்பா இருக்கும். அக்காக்கா இருங்கக்கா, நீங்க பாட்டுக்கு வாய் இருக்குன்னு ஏதாவது உளராதீங்க. இவங்களை பார்த்தா உங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரியா இருக்கு. சாரி, எனக்கு என்னமோ அப்படிதாம்மா தெரிஞ்சது, அதனால சொன்னமா. யாரோட ஜோடி சேர்க்கணும்னு கொஞ்சம் கூட வெப்ஸ்டே இல்ல. என்ன மாதிரி கொஞ்சம் அழகான பொண்ணோட சேர்த்து வச்சு பேசினா அப்புறம் மாதிரி இருக்கும். ஏன்பா, அதான் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிலன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு முறைச்சுக்கிறீங்க? வாங்க காய்கறி எடுங்க. வேண்டாம். ஏய், நீ போடுற வீடியோக்கு நான் எத்தனை தப்பா லைக் போட்டுக்கிறேன் தெரியுமா? யாரையும் வீடியோ எடுத்து போடுற, என்னெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டியா? நான் சொல்ல நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ என்ன பண்றது? நீ தான் ரொம்ப அழகா மாமா கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி வீடியோட. ஏய், கையை விட முடியாது. நீ செல்ஃபி வீடியோ எடுத்தாதான் நான் உன் கையை விடுவேன்.